வணக்கம், வெல்கம் டு thiyonilapradeep கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிம்பிளா அதே சமயம் நல்ல ஹெல்தியான கேரட் சட்னி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த கேரட் சட்னி பண்றதுக்கு ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பும் 2 வரமிளகாவும் சேர்த்துட்டு நல்லா பருப்பு செவக்கிற அளவுக்கு அதை வறுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வரமிளகாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 7, அப்புறம் 1 இன்ச் அளவு இஞ்சியும் சேர்த்துக்க போறேன். இதுல நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்தும் பண்ணலாம், ஆனா சின்ன வெங்காயம் சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல புளிப்புக்காக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது. அது கூட பாத்தீங்கன்னா கேரட்டை துருவி நான் சேர்த்துக்க போறேன். இது பாத்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் கேரட்டை துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் ஆரஞ்சு கலர்ல இருக்கு இல்லையா, அது நல்லா வதங்குச்சு அப்படின்னா கொஞ்சம் கலர்லாம் சேஞ்ச் ஆகி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம சட்னியா பண்ணணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும், அந்த ஸ்வீட்னஸும் அதிகமா இருக்காது. இப்போ நல்லா வதங்கட்டும். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா அதை பேஸ்டா அரைச்சிருங்க. கேரட் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது பாத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் நம்ம கேரட் சேர்த்து செஞ்சோம் அப்படின்ற மாதிரியே தெரியாது. நார்மல் வெங்காய தக்காளி சட்னி மாதிரியே, ஆனா டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். கடைசியா கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். அவ்வளோதான், சுவையான கேரட் சட்னி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும், ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, தோசை இட்லி கூட எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்க கமெண்ட்ஸை ஃபீட்பேக்ஸை மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.